புதுப்பித்தார். பலிபீடம் என்று சொல்லுவது தேவன் மனிதனை சந்திக்கிற ஒரு இடம். தேவனும் மனிதனும் சந்திக்கிற ஒரு இடம் தான் என்னது? பலிபீடம். இப்ப தேவனோடு உள்ள ஒரு உறவு, தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை நாம் மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அது இன்னும் சரியா இல்லை அப்படின்னா மீண்டும் அதை என்ன பண்ணணும்? புதுப்பிக்கணும். அவர்கள் எலியா தீர்க்கதரிசி நமக்கு தெரியும். கர்மேல் பருவத்தில் வானத்திலிருந்து என்ன பண்ணினான்? அக்கினி இறக்கினான். அக்கினி இறக்கின பொழுது அவன் என்ன செய்தான்? பலிபீடத்தை அவன் என்ன செப்பனிட்டான். ஆமென். பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், தேவன் பட்சம் இருந்து செயல்பட வேண்டுமானால், தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு சரிபட வேண்டும். ஆமென். சீர்பட வேண்டும். இந்த பலிபீடத்தை நாம் செப்பனிட வேண்டும். இவன் அந்த ஆசா ராஜா பலிபீடத்தை புதுப்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்முடைய பட்சமாய் நிறைய ஜனங்களை கொண்டு வர வேண்டுமானால், நம்முடைய பட்சமாய் இருந்து செயல்பட வேண்டுமானால் 2 காரியம். ஒண்ணு என்ன செய்யணும்? அருவருப்புகளை அகற்றணும். 2வது பலிபீடத்தை என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆசா ராஜா அதை செய்தார். இந்த கண்பாளர்களே, செய்த பொழுதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலில் திரளான ஜனங்கள் அவன் பட்சத்திலே சேர்ந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப உங்களுக்கு விரோதமாக ஒருவரும் செயல்பட முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரானால் உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு மனுஷனும் நாவை அசைக்கவும் முடியாது, செயல்படவும் முடியாது. ஆமே. அதுக்கு ஒரு ஆசா ராஜா ஒரு சிறந்த ஒரு உதாரணமா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாவீதை குறித்த நம்ம இடத்துல பார்க்கிறோம். ஜனங்கள் தாவீதின் பக்கமாய் சேர்ந்தார்களா? ஜனங்கள் யார் பக்கம் சேர்ந்தாங்க? தாவீது பக்கமா. ஏனெனில் அவன் கையிலே கொடுமை இல்லை. அவன் கையில என்ன இல்லை? கொடுமை இல்லை. இடத்துல நாம் பார்க்க முடியும். அதிபதிகளுக்கு தலைவனான அமாசா என்பவன் சொல்கிறார், ஈசாயின் குமாரனே, நாங்கள் உமது பட்சமாயிருப்போம். உமது தேவன் உமக்கு துணை நிற்கிறார். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் சோத்திரம் 18வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, நாங்கள் என்ன இருப்போம்? உம்மோது பட்சமாயிருப்போம். உமக்கு